ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் 1925 தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்தாரு. என்னதான் வசதி இருந்தாலும் தன்னோட பள்ளி பருவத்திலேயே இந்திய விடுதலைக்காக போராட தொடங்கினாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கின நாள்ல தான் அவரும் பிறந்தாரு. பதவிக்காக பல கட்சிகளுக்கு தவிர அரசியல்வாதிகளுக்கு மத்தியில ஒரே கட்சியில, அதாவது சிபிஐல 80 வருஷம் இருந்திருக்காரு. வசதியான வீட்டுல பிறந்திருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட சொத்துக்களை எல்லாம் மக்களுக்காக தானமா கொடுத்துட்டு அவர் சாகுற நாள் வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருந்திருக்காரு. அரசியலை தாண்டி எல்லா கட்சி தலைவர்களாலும் மதிக்கப்பட்டாரு. அவரோட 86வது வயசுலயும் தாமிரபரணி ஆத்துல மணல் கொலைக்கு எதிராக நீதிமன்றத்துல அவரே வாதாடி மணல் எடுக்கிறதுக்கு 5 வருஷம் தடை பண்ணாங்க. தன்னோட பிறந்த நாளைக்கு கட்சி நிர்வாகிகள் கொடுத்த 1 கோடி பணத்தையும் கட்சிக்கு திருப்பி கொடுத்தாரு. இவ்வளவு செல்வாக்கு இருந்தும் ஒரு தடவை கூட எம்எல்ஏ எம்பி ஆனது கிடையாது. வாழ்நாள் முழுக்க அரசியல்ல இருந்து தனக்கென எதுவுமே சம்பாதிச்சுக்காம மக்களுக்காக மட்டுமே உழைச்ச ஐயா காமராஜர், கக்கன் போன்ற தலைவர்கள்ல இவரும் ஒருத்தர். இவரோட நேர்மைக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.